தைராய்டுன்னு ஒன்ஸ் மெடிசின் எடுக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம லைஃப் லாங்காக ஹைப்போ ஆகும் பொழுது நம்ம ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆயிடுவோம். ஹைப்பர் ஆகும் பொழுது உடம்பெல்லாம் முறுக்கி அந்த மெடிசினை படிப்படியாக அளவை குறைக்கிறதுக்கு வீட்டில் இருந்தபடியே ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes அந்த டைம் மட்டும் ஒதுக்கிட்டு என்ன எவ்வளவு எளிமையாக செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி உலகளாவிய பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெண்களுக்கு அதிகமான அளவில் இருக்கக்கூடியது தைராய்டு பிரச்சனை. இந்த தைராய்டு பிரச்சனையே தைராய்டுன்னு ஒன்ஸ் மெடிசின் எடுக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம லைஃப் லாங்காக ஹைப்போவோ ஹைப்பரோ பார்த்து மெடிசின் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வீட்டில் இருந்தபடியே அந்த மெடிசினை படிப்படியாக அளவை குறைக்கிறதுக்கு வீட்டில் இருந்தபடியே சில சின்ன சின்ன உடற்பயிற்சிகளின் மூலமாகவும் உணவு முறை மூலமாகவும் நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரொம்ப எளிமையான உடற்பயிற்சி, ஏன்னா நிறைய பெண்கள் கேட்டால் எனக்கு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நேரமே இல்லைங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்ப எளிமையாக ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes அந்த டைம் மட்டும் ஒதுக்கிட்டு என்ன எவ்வளவு எளிமையாக செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ஒரு 4-5 பயிற்சிகள், எல்லாமே சிம்பிளிஃபைடான எக்ஸசைஸ். இப்போ அதில் என்னன்றத முதல் பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த இடத்துல இருக்கிறது தான் நமக்கு தைராய்டு கிளாண்ட், தைராய்டு பாராதைராய்டு இங்கே இருக்குது. இந்த இடத்த நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபங்க்ஷன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த சுரப்பி நல்லா சுரக்கும் பொழுது தைராய்டு நார்மலுக்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமான அளவில் இருக்குது. நம்ம ஆக்டிவாக, அதாவது தைராய்டு எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ ஹைப்போ ஆகும் பொழுது நம்ம ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆயிடுவோம். ஹைப்பர் ஆகும் பொழுது உடம்பெல்லாம் முறுக்கி ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே இதுவாகி போனில் ஹைப்பர் ரெண்டுலேயுமே போன் ப்ராப்ளம் அதிகமான அளவில் வந்துடுது. இதுக்கு நம்ம டெய்லியும் பயிற்சியும் நம்ம சேர்த்து செய்யும் பொழுது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதுக்கு முதல் பயிற்சியாக நம்ம என்ன பண்ணோம்னா நெக் ரொட்டேஷன், நெக் மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு 1 2 3 4 இது 1. இது நெக் மூமெண்ட்டில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ். இது 3 times செஞ்சால் போதும். அடுத்தது செகண்ட் நெக் மூமெண்ட்லேயே செகண்ட் எக்ஸசைஸ் 1 2 3 4 இது செகண்ட் மூமெண்ட். தேர்டு ரொட்டேஷன் 1 2 3. இதே மாதிரி அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் 1 2 3. அகெயின் கிளாக் வைஸ் 1 2 3. இந்த 3 பயிற்சியவும் நெக் மூமெண்ட்டுக்கு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கீழே குனியணும், ஸ்ட்ரைட்டாக வரணும், பின்னாடி பெண்ட் பண்ணணும், திருப்பி ஸ்ட்ரைட்டாக வரணும். அடுத்தது ரைட் ஸ்ட்ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட், இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் ரொட்டேஷன், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ். இது நம்மளுடைய முதல் பயிற்சி. இந்த 3 சேர்ந்தது தான் முதல் பயிற்சி. ரெண்டாவது பயிற்சி கைகளை மடியில் வச்சுட்டு மூச்சு காற்றை மூக்கின் வழியே உறிஞ்சும் பொழுது தோள்பட்டை ரெண்டும் கழுத்தை ஒட்டி அப்படியே உள்ளடங்கி நம்ம போகும்பொழுது தைராய்டும் பாராதைராய்டும் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். திருப்பி விடும் பொழுது படிப்படியாக அப்படியே ரிலீஸ் பண்ணி மடிக்கு கையை கொண்டு வரணும். இப்போ நான் செய்கிறேன், அதை பாருங்கள். அப்படியே இது செகண்ட் ஒன். அதாவது கைகளை அப்படியே கோர்த்து நல்ல சோல்டரை அப்படி இறுக்கி கொண்டு வரும் பொழுது தைராய்டு கிளாண்ட் அந்த இடத்துல நல்ல ஃபங்க்ஷன் ஆகுது. திருப்பி அப்படியே விட்டுட்டே நல்ல மூச்சு காட்டுற சத்தத்தோடு உஷ்ன்ற சத்தத்தோடு அப்படி விடும் பொழுது இதுவும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. இது ஒரு ஆமை ஓட்டுக்குள்ளே தலையை இழுத்து நீட்டுற மாதிரியான ஒரு பயிற்சி. இது ரெண்டாவது பயிற்சியை 5 times. முதல் எக்ஸசைஸ் நெக் மூமெண்ட் 3 times பண்ணால் போதும். செகண்ட் எக்ஸசைஸ் இந்த ஆமை பயிற்சியை ஒரு 5 times பண்ணுங்கள். தேர்ட் எக்ஸசைஸ் நல்லா மூக்கு வழி அப்படி மூச்சை உறிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் நெக் லாக் பண்ணணும். நெக் லாக் 10 count. அதுக்கப்புறம் திருப்பி தலையை தூக்கி
அப்படின்னு ரிலீஸ், ஒரு சத்தத்தோட ரிலீஸ் பண்ணணும். மூக்கை உறிஞ்சி மூச்சை இழுக்கணும். இது 3வது பயிற்சி. 3 பயிற்சி, அதாவது நல்ல மூக்கை உறிஞ்சி மூச்சு காற்றை இழுத்து நெக்லாக் பண்ணி ஒரு 10 கவுண்ட் வச்சுட்டு அடுத்து ஒரு சின்ன சத்தத்தோடு அப்படியே மூச்சை ரிலீஸ் பண்ணணும். இது 3வது பயிற்சி. இது எத்தனை தடவை செய்யணும் அப்படின்னா, ஒரு 10 கவுண்ட் நம்ம பண்ணனால ஒரே ஒரு தடவை செஞ்சால் போதுமானது. இதை ஃபஸ்ட்டு எக்ஸசைஸை 3 டைம்ஸ் செய்யணும், செகண்ட் எக்ஸசைஸை 5 டைம்ஸ் செய்யணும், தேர்ட் எக்ஸசைஸை 1 டைம் செஞ்சாலே, டெய்லி 1 டைம் செஞ்சால் போதுமானது. நம்ம நல்லா ஆக்டிவாக இருக்க முடியும். இதோட அடுத்தது 4th ஒன், இந்த கையுடைய கட்டை விரல் இந்த இடத்துல நமக்கு கழுத்து பகுதி வருது. இது தைராய்டு கிளாண்ட் இருக்கக்கூடிய இடம். இப்போ நல்லா இது எப்படி பண்ணணும்னா, கையை இப்படி வச்சுட்டு இப்படியே கையை இப்படி வச்சுக்கணும். இந்த விரலை வச்சு தான் இப்படி நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணையில் தைராய்டு கிளாண்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இதை டெய்லி செய்யணும். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம எந்திரிக்கையிலே இந்த எக்ஸசைஸை செஞ்சுட்டு எந்திரிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதாவது நம்ம காலை கடன்களையெல்லாம் கழித்த பிறகு இந்த எக்ஸசைஸை முதல் பயிற்சியாக தைராய்டுக்குள்ளதாக தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க இதை செய்யுங்க. இது எத்தனை தடவை செய்யலாம் அப்படின்னா, ஒரு 10 to 20 டைம்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி இப்படியே நல்லா உங்களால் எவ்வளோ தூரம் அழுத்தம் கொடுக்க முடியுதோ அந்த அழுத்தத்தை இதில் கொடுக்கலாம். இந்த கையில் கொடுத்ததை அப்படியே கால் கட்டை விரல்லையும் கொடுக்கணும். இப்போ காலை நான் இங்கே வச்சுருக்கிறேன். இந்த கட்டை விரலில் இந்த இடத்துல ஒரு எலும்பு மாதிரி வரும். இந்த இடத்துல இந்த பல்ல பகுதியில் ஒரு எலும்பு வரும். இந்த இடத்த வச்சுட்டு இப்படியே நல்ல கட்டை விரலால், கையுடைய கட்டை விரலால் இந்த காலினுடைய கட்டை விரலில் எவ்வளோ தடவை முடியுமோ 20 to 30 டைம்ஸ் கூட நீங்கள் நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. இது தைராய்டு கிளாண்ட் இருக்கக்கூடிய இடம். இந்த பெரிய எலும்புக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்த நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா தைராய்டு ஃபங்க்ஷன் ஆகும். அடுத்து இந்த இடம் அப்படியே பாராதைராய்டுக்குள்ள இடம். இதை நல்லா இந்த கையை இப்படி மடக்கிட்டு எவ்வளோ தூரம் இப்படி பண்ண முடியுமோ இப்படியே நல்லா பண்ணி விடுங்க. தைராய்டும் பாராதைராய்டும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். தைராய்டும் பாராதைராய்டும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டா நம்ம சுறுசுறுப்பாக அன்றாட வேலைகளை நம்மளால் எவ்வளோ தூரம் எவ்வளோ வேலை வேணாலும் நம்மளால் செய்ய முடியும். தைராய்டு குறையும் பொழுதும் கூடும் பொழுதும் தான் நம்ம பிரச்சனையை சந்திக்கிறோம். இதை நல்ல இயல்பு நிலைக்கு நம்ம வச்சுக்கிட்டோன்னா நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியும். ஓகே, இது 5th ஒன். இந்த 5 எக்ஸசைஸையும் டெய்லி செஞ்சுருங்க. செய்யும் பொழுது நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியும். இன்னும் தைராய்டு சம்மந்தமான இன்னும் சில பயிற்சிகளை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, ரொம்ப நன்றிங்க.